பாம்புகளுக்கு நினைவாற்றல் இல்லை என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. பாம்புகள் உணவு கிடைக்கும் இடங்கள், பாதுகாப்பான மறைவான இடங்கள், அடிக்கடி செல்லும் பகுதிகள் போன்றவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. ஆனால் மனிதர்களின் முகத்தை நினைவில் வைத்து பழிவாங்கும் என்ற நம்பிக்கைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பாம்புகள் பெரும்பாலும் தங்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே மனிதர்களை தாக்குகின்றன. உலகத்தில் 3000க்கும் மேற்பட்ட அதிகமான பாம்பு வகைகள் இருக்கின்றன. அவற்றில் சில மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தவை. பாம்பு பழிவாங்கும் மனிதர்களை கர்ப்பம் வைத்து தாக்கும் என்று நாம் நம்புகிறோம். நிஜமாகவே பாம்புகளுக்கு மனிதர்களை அடையாளம் தெரியுமா? இந்த கேள்வி பல ஆண்டுகளாக இருக்கிறது. முன்பு பாம்புகளுக்கு ஞாபக சக்தி மிகவும் குறைவு என்று கருதப்பட்டது. ஆனால் பப்மெட்டில் வெளியான ஒரு ஆய்வின்படி இந்த கருத்தை மாற்றியுள்ளது. பாம்புகள் தங்களுக்கு உணவு கிடைக்கும் இடங்கள், பாதுகாப்பான மறைவிடங்கள் மற்றும் ஆபத்தை சந்தித்த பகுதிகளை நினைவில் வைத்திருக்கும் திறன் கொண்டவை. ஒருமுறை ஆபத்தை உணர்ந்த இடத்திற்கு அவை மீண்டும் செல்லாது. பாம்புகளால் மனித முகங்களை அடையாளம் காண முடியாது. ஏனெனில் பாலூட்டிகளைப் போல முகத்தை அடையாளம் காண தேவையான நியோகார்டெக்ஸ் என்ற மூளை பகுதி அவற்றுக்கு இல்லை. ஆனால் வாசனை மற்றும் தரை அதிர்வுகள் மூலம் அவை தங்கள் சுற்றுப்புறத்தை புரிந்து கொள்ளும். பாம்பு தன் நாக்கை வெளியே நீட்டி காற்றில் உள்ள ரசாயன துகள்களை சேகரிக்கும். இந்த தகவலை அதன் தலையில் உள்ள ஜேக்கப்சன் உறுப்பு ஆய்வு செய்யும். இதன் மூலம் பழக்கப்பட்ட வாசனைக்கும் புதிய வாசனைக்கும் உள்ள வித்தியாசத்தை அது அறிந்து கொள்கிறது. பாம்புகளை தினமும் கவனித்துக் கொள்ளும் பராமரிப்பாளர்கள் அருகில் வரும்போது சில பாம்புகள் அமைதியாக இருப்பதை கவனித்துள்ளனர். ஆனால் புதிய நபர் அருகில் வந்தால் அவை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்கிறது. இதனால் விஞ்ஞானிகள் பாம்புகள் முகத்தை அல்ல, வாசனையை நினைவில் வைத்திருக்க வாய்ப்புள்ளது என்று கருதுகின்றனர். நிபுணர்களின் கருத்துக்களின்படி ராஜநாகம் மிகவும் புத்திசாலியான பாம்புகளில் ஒன்றாகும். இது சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும் திறன் கொண்டவை. பாம்புகளால் மனித முகங்களை அடையாளம் காண முடியாது. ஆனால் வாசனை, ரசாயன சிக்னல்கள் மற்றும் சுற்றுப்புற நினைவுகளின் அடிப்படையில் அவை செயல்படலாம். இருப்பினும் ஒரு பாம்பு எப்போது எப்படி நடந்து கொள்ளும் என்பதை உறுதியாக கணிக்க முடியாது. எந்த பாம்பை கண்டாலும் அதை தொடவோ அல்லது சோதித்து பார்க்கவோ முயற்சி செய்ய வேண்டாம்.